கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். காலையில நம்ம பார்த்ததுல ஒரு ரீகேப் என்ன பார்த்தோம்? தேவனை பற்றிய அறிவு, தேவன் அறிந்திருக்கிற அறிவு ரெண்டா பிரிச்சு பேசினாரு. தேவனை குறித்த அறிவு, தேவன் அறிந்திருக்கிற அறிவு. தேவனை குறித்த அறிவு நித்திய ஜீவனுக்கும், தேவன் அறிந்திருக்கிற அறிவு ஞானத்துக்கும் ஏதுவானது. ஒரு விசுவாசிட்ட தேவனை குறித்த அறிவு இருக்கணும், தேவன் அறிந்திருக்கிற அறிவு இருக்கணும். ஒரு விசுவாசி போற சபையில தேவனை குறித்த அறிவும் பிரசங்கிக்கப்படணும், தேவன் அறிந்திருக்கிற அறிவும் பிரசங்கிக்கப்படணும். இந்த மாதிரி போதகம், இந்த மாதிரி மெசேஜ் இருக்கான்னு பார்த்து ஒரு விசுவாசி சபையை தேர்ந்தெடுக்கணும். இப்படி சொல்லி முடிச்சேன். தேவனை குறித்து பேசப்படுகிறதா, தேவன் அறிந்திருக்கிற அறிவுகளை குறித்து பேசப்படுகிறதா அப்படின்னு செக் பண்ணி ஒரு விசுவாசி எந்த சர்ச்சுக்கு போகணும்ட்டு தேர்வு செய்ய வேண்டும். ஏன்னா தேவனை குறித்த அறிவு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும். தேவனை அறிந்திருக்கிற அறிவு ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சு இந்த உலக வாழ்க்கையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும், பிரச்சனையை கையாள முடியும், எதிரியை கையாள முடியும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் விஸ்டம், ஞானம் தேவன் அறிந்திருக்கிற அறிவுல இருக்கு. அந்த அறிவு கிடைக்கிற சபைக்கு போகணும். அந்த அறிவு கண்டிப்பா இருக்கணும். ஒரு மனுஷி அப்படின்னா காமன் சென்ஸ் வேணும். என்ன வேணும்? ஒரு மனுஷன்னா பொதுவா காமன் சென்ஸ். இப்படி செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்க கூடாது, இங்க பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி கொடுக்க கூடாது, இந்நேரம் இங்க இருக்கக்கூடாது, இதெல்லாம் காமன் சென்ஸ். ஒரு மனுஷனா காமன் சென்ஸ் வேணும். ஒரு விசுவாசினா காட் சென்ஸ் வேணும் கூடவே. ஒரு மனுஷனா பொது அறிவு இருக்கணும், ஒரு விசுவாசினா பொது அறிவு இருக்கணும், தேவ அறிவு இருக்கணும். அப்பதான் விசுவாசி. ஆமேனா? இதெல்லாம் நம்ம பேசினாரா? அதனால தேவனை குறித்த அறிவு அவசியம். எதுக்காக? நித்திய ஜீவனுக்காக, சாகா வரத்துக்காக. ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். தேவனை நீங்க அறிய 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 நித்திய ஜீவன் கேரண்டி, பரலோகம் கேரண்டி. ஆமீன் சொல்லுங்க. தேவன் அறிந்திருக்கிற நாலேஜ், ஒரு விஷயத்தை குறித்து, ஒரு பாடத்தை குறித்து, ஒரு வாழ்க்கையை குறித்து, ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மிருகத்தை குறித்து, பிசாசை குறித்து, தூதனை குறித்து, பரலோகத்தை குறித்து, மரத்தை குறித்து, கல்லை குறித்து, வானத்தை குறித்து, சூரியனை குறித்து, பூமியை குறித்து தேவன் அறிந்திருக்கிற அறிவு நமக்குள்ள இருக்கும்போது அது ஞானமா மாறும். சாலமோன்ட்ட தேவன் அறிந்திருக்கிற தம்முடைய அறிவுகளை சாலமோனுக்கு ஷேர் பண்ணாரு, பகிர்ந்து கொண்டார். அதனால சாலமோன் ஞானவானாய் விளங்கினான், பிரச்சனைகளை கையாண்டார். ஆமேன். சாலமோனுக்கு ஞான இருதயத்தை கொடுத்தார் மட்டும்தான் பைபிள் இருக்கும். பரலோகத்துல ரெடி பண்ணி தொங்க விட்டுட்டு இருக்கல, ஞான இருதயத்தை தொங்க விட்டுட்டு இருக்கல, கட் பண்ணி ஒட்டி வைக்க. தேவன் தம்முடைய ஞானத்தை ஷேர் பண்ணார். அதனால அவனுடைய இருதயத்துல ஞானம் குடிகொண்டது. அதனாலதான் ராஜாவா இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கையாண்டான், நல்லா ஹேண்டில் பண்ணான். ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் நீதிமொழிகள் எழுதினாரு, அதனாலதான் பிரசங்கியே எழுதினாரு. அப்ப ஒரு விசுவாசிக்கு எத்தனை அறிவு வேணும்? எந்த அறிவு? என்னது? தேவனை பற்றிய அறிவு, அப்புறம் தேவன் அறிந்திருக்கிற அறிவு. தேவனை பற்றிய அறிவு எதுக்கு வேணும்? தேவன் அறிந்திருக்கிற அறிவு நமக்கு எதுக்கு வேணும்? நமக்கு எதுக்கு ஞானம்? இந்த வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு, மன தெளிவு உள்ளவர்களா இருக்கிறதுக்கு, எப்படி என்ன முடிவு எடுக்கணும், தெளிந்த புத்திக்கு தேவனுடைய ஞானம் அவசியம். அதுக்கு தேவன் அறிந்திருக்கிற அறிவு அவசியம். இந்த ரெண்டும் கிடைக்கிற சபை அருமையான சபை. இந்த சபையை பெற்றிருக்கிற விசுவாசிகள் பாக்கியம் உள்ள விசுவாசிகள். ஆமேன். திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். என்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்புறம் நாளைய தினத்தை குறித்து பேசினாரு. நம்ம கையில இல்லாத, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவும் கூடாது, பில்டப் பண்ணவும் கூடாது. ஐயோ ஐயோன்னு அழுவும் கூடாது. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அதை சாட்சிட்டு பில்டப் பண்ணவும் கூடாது. நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படவும் கூடாது, பில்டப் பண்ணவும் கூடாது. ஏன்னா நாளைய தினம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கையிலே கிடையாது. ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே, ஒரு நாள்
என்னென்ன பிறப்பிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நடக்கிறத உனக்கு தெரியாதுடா, நாளைக்கு நடக்கிறது உனக்கு எப்படா தெரியும் கேட்கிறாரு சாலமோன். உனக்கு என்ன தெரியும்? பில்டப் பண்ணிட்டு இருக்க நீ ரொம்ப. யாக்கோப்பு 4:15 அதை பேசுறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாமளும் சரி, நாளைய தினமும் சரி, கர்த்தருடைய கையில மட்டும்தான் இருக்கு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. யார் கையில இருக்கு? உங்க கையில இல்ல. நீங்களே உங்க கையில இல்ல. என்னத்துக்கு அழுகுறீங்க? நம்மளே நம்ம கையில இல்ல, தேவனுடைய கையில இருக்கிறோம். நம்முடைய காலங்களே நம்ம கையில இல்ல, தேவனுடைய கையில இருக்கு. அப்ப நாளைய தினம் உங்க கையில இல்லையே, அப்புறம் எதுக்கு அழுவணும்? அழக்கூடாது. ஆமேன். வருத்தப்படுறது வேற, கவலைப்படுறது வேற. என்னது? வருத்தப்படுறது வேற, கவலைப்படுறது வேற. நுணுக்கமான பிரிவுகள். கர்த்தர் நல்லவர். எனக்கு பிசாசு மேலேயும் பயம் இல்லை. சொல்ல முடியுமா யாராலையும்? எனக்கு பிசாசு மேலேயும் பயம் இல்லை. சும்மா சும்மா பில்டப் பண்ணுவார் பாஸ்ட். வந்தாலும் தெரியும், அதெல்லாம் நடிக்கிடுவார், தொடர் எனக்கு பிசாசு மேலேயும் பயம் இல்லை. எதிர்காலத்தை குறிச்ச பயமும் எனக்கு இல்லை. சொல்ல முடியுமா? ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, ஐயோ இப்படிலாம் பேசினா பிசாசு நம்மளை சோதிச்சிருவான். அடிக்கடி பேசக்கூடாது, அவனை பத்தி பேசக்கூடாது. அவனையே பேசுங்க, அவன் பாட்டுக்கிட்டு போட்டுமே, அவனை வம்பிழுக்காதீங்க. இப்படி 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 சொல்லி சொல்லி பிசாசு பத்தி பேச விட மாட்டேங்குது. இப்படி பேச விடாதனால பிசாசு நல்லா வச்சு செய்யறான் அவங்கள. பிசாசை பத்தி பேசினாதானே பிசாசு பத்தி தெரிய போகுது. நீங்க இதை தெரிய விடாம தடுக்கிறீங்களே. நான் என்ன சொல்றேன் புரியுதுங்களா? பிசாசை பத்தி பேசினா பிசாசை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. பிசாசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசுக்கு எச்சரிக்கையா இருப்பீங்க, வந்து பாரு நிற்பீங்க. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம்ல. அதனாலதான் பிசாசை கண்டாலே பயம், பிசாசு பத்தி பேசினாலே பயம். பாஸ்டர் மைக்க பிடிச்சா, ஆண்டவரே பிசாசு பத்தி பேசாதபடிக்கு தேவன் அவர் வாயை அடைப்பீராக, காப்பாற்றுவீராக, காவல் வைப்பீராக, ஜெபம் பண்ணிட்டே வர்றாங்க விசுவாசிங்க. இந்த மாதிரி பிசாசு பத்தி பேசப்படாதனால பிசாசு பத்தி தெரிய மாட்டேங்குது. பிசாசு பத்தி தெரியாதனால பிசாசு வச்சு செய்யறான். யார? எதிரியை பத்தி தெரியாம அவர் எப்படி எதிரி ஜெயிக்கிறதா? நான் சொல்ற புரியுங்களா? எதிரிக்கு இடம் கொடாமல் இருங்கள், எதிரிக்கு ஏத்துனுங்கன்னா நீங்க தான் அவனை பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்களே. அப்ப எங்கிட்ட போய் ஏத்து நிக்கிறது? கர்த்தர் நல்லவர். அதனால நான் ஆரம்பத்தை சொல்லியிருக்கேன்ல, தேவன் தம்மை பற்றி எந்த அளவுக்கு எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரோ அதே ரேசியோ, அதே பெர்சன்டேஜ் அவனை குறித்தும் கத்துக் கொடுத்திருக்கிறார். அதான் நான் தில்லா பேசிட்டு இருக்கேன். நான் அவனை பத்தி நல்லா கத்துக் கொடுத்திருக்கிறார். இவரை மட்டும் அறிஞ்சா பத்தாது, அவனையும் அறியணும். ஹீரோவை அறிஞ்சா மட்டும் பத்தாது, வில்லனையும் அறியணும். ஒரு விசுவாசி ஹீரோ மட்டும் அறியக்கூடாது, வில்லனை அறியணும். என்னத்துக்கு? பயப்படுறதுக்கா? இல்ல, வில்லனை அறியதான் ஹீரோடைய மவுசு ஏறும். நீ எந்த அளவுக்கு பிசாசு அறியீங்களோ அந்த அளவுக்கு தேவனை நீங்க மையப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நான் கண்ட உண்மை. நீங்க பிசாசை அறிய தேவன் மேல உங்களுக்கு அப்படியே ஒரு ஈர்ப்பு அதிகமாகும். தேவனுடைய மவுசு அப்படியே எகிரும். யார் அறிய? தேவனை அறிஞ்சா தேவனுடைய மவுசு எகுறதை விட பிசாசு அறிய தேவனுடைய மவுசு எகிரும். பட்டாதான் தெரியும், சும்மா சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால பிசாசு மேலேயும் பயம் இல்லை, எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. ஐயோ என்ன நடக்க போதோ, ஐயோ ஏது நடக்க போதோ, ஐயோ எப்படி வாழ போறோமோ, ஐயோ என்ன செய்ய போறோமோ, ஐயோ உலகத்துல யுத்தம் நடக்க போதாமே, ஐயோ உலகம் இருக்குமா இருக்காதா, ஐயோ பூமி சுத்தமா சுத்தாதா, ஒருவேளை சுத்தாம போயிட்டா எப்படி சுத்த வைக்கிறது, போய் ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஐயோ தொங்கிச்சு விழுந்துச்சு நினைச்சது எப்படி கட்டி பிடிச்சிருக்கோ முடியாது போ, என்ன சரி எப்ப தேவையா அவனுக்கு? இது உனக்கு தேவையா? எதிர்காலத்து குறித்த பயமும் நமக்கு தேவையில்லை. முதல் பயம் என்ன தேவையில்லை? பிசாசு மேலேயும் நமக்கு பயம் தேவையில்லை. அப்புறம் எதிர்காலத்தை குறிச்ச பயமும் நமக்கு தேவையில்லை. என் காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், என்னைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களை சொல்லல, தப்படுத்துக்காங்க. என் வாழ்க்கையை தான் பேசிட்டு இருக்கிறேன். பிசாசு மேலேயும் பயம் இல்லை, எதிர்காலத்தை குறிச்ச பயமும் எனக்கு இல்லை. மூணாவது, சாவை குறிச்ச பயமும் இல்லை. அங்க போனா செத்து போயிருவோமா, இப்படி நடந்தா இடிச்சு போயிருவாங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு கொரோனா வந்து ஹார்ட் அட்டாக் வந்தா செத்து போயிட்டா என்ன செய்யறது, ஒருவேளை கேன்சரா இருக்குமோ, செத்துட்டா என்ன செய்யறது, செத்துட்டா என்ன செய்யறது, செத்துட்டா செத்து போவ, நீ என்ன செய்ய போற, செத்துட்டா செத்து போயிடுவ, செத்துட்டா என்ன செய்யறது,
இதை குடிச்சா செத்துட்டா என்ன செய்யறது? அவன் வந்து கத்தி வச்சு குத்திட்டா என்ன செய்யறது? அங்க போனா செத்துட்டா என்ன செய்யறது? செத்துட்டா என்ன செய்யறது? செத்துட்டான். ஐயோ, சாவை குறித்த பயமும் எனக்கு இல்லை. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாத பயத்தை பேசிட்டு இருக்கிறேன். பிசாசுல பயம் இருக்கக்கூடாது, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, சாவை குறித்த பயம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படிதான் பைபிள் இருக்கு. தெரியாம பவுல் எழுதிட்டாரு, அதை பிரசங்கம் பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க. தெரியாம தானே பவுல் எழுதிட்டாரு. சாவு எனக்கு ஆதாயம்னா நமக்கு சாவை வந்துட்டு அப்படி நினைக்கவே மாட்டேன், நஷ்டம் நினைக்கணும். நமக்கு எதுக்கு சாவு வரணும் பிரதர்? எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வளவோ சம்பாதிக்க வேண்டியிருக்கு, கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நிறைய இடம் வாங்க வேண்டியிருக்கு, வீடு கட்ட வேண்டியிருக்கு, கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியிருக்கு, பேரம்பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு இருக்கிற வேலை இருக்கே, அதுக்குள்ள சாக முடியுமா? முடியாது. எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சாவுன்னு மட்டும் விரும்ப மாட்டேங்குது. எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும். சாவு குறித்த பயமும் எனக்கு இல்லை. 4வது, நரகத்துக்கு போயிருவேணுங்கிற பயமும் எனக்கு இல்லை. இந்த பயம் இருக்குது, இந்த பயம் இருக்கா சிஸ்டர்? சொல்லுங்க. நரகத்துக்கு போயிடணுங்கிற பயம் உங்களுக்கு இல்லவே இல்லையா சிஸ்டர்? உங்களுக்கு இல்லையா சிஸ்டர்? அப்படியா? நரகத்துக்கு போயிட்டு நரகத்துக்கு போயிடணும், இப்படியே டெய்லி விசுவாசி சாகுது, இங்கேயே நரகத்தை அனுபவிக்குது. போறதுக்கு முன்னாடி ஒரு நரகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கு. அதனால ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாத பயம் 4 இருந்துச்சுன்னா அது விசுவாசியே இல்லை, சும்மா டூப்ளிகேட். உங்களை சொல்லல, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா டூப்ளிகேட். அதாவது குழந்தைத்தனமா இருக்கீங்க, என்ன தேரல, மெச்சூர்ட் ஆகல, இன்னும் நீங்க முதிர்ச்சிக்கு வரல. 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் சாகும் போது கூட இப்படியே தான் இருக்கிறது. சீசஸ் எங்களுக்கு ஏதாவது தெய்வா சீசர், இப்படிதான் பேசுறீங்க. மெச்சூர்டே ஆகல, வளரவே இல்லை. கிறிஸ்து உள்ள பிறந்திருக்கிறாரு, அவர் இன்னும் அப்படியே இருக்கிறாரு, குழந்தை இயேசுவா இருக்கிறாரு, வளர்ந்த இயேசுவா இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தை விட அவர் இருக்கிற இடம் பிடிச்சு போனவங்க இந்த உலகத்தை விட்டு மறைய கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. பிலிப்பியர் 1:2-23 பேசுறார் பவுல், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. இந்த உடம்பை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு என் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. எப்படி பவுல் எழுதுறாரு? ஏன்? அவர் இருக்கிற இடம் பிடிச்சு போச்சு, அவர் பிடிச்சு போச்சு. அதனால இந்த உலகம், என்னடா உலகத்தை போய் எங்க பார்த்தாலும் வானம், எங்க பார்த்தாலும் பூமி, எங்க பார்த்தாலும் காத்து, எல்லாம் ஒண்ணுதானடா போடா. என்ன அமெரிக்காங்கிறீங்க, ஆப்பிரிக்காங்கிறீங்க, ஆஸ்திரேலியாங்கிறீங்க, கனடாங்கிறீங்க, ரஷ்யாங்கிறீங்க, பிரிட்டனுங்கிறீங்க, போடா, எல்லாம் ஒண்ணுதானடாப்பா. கர்த்தர் நல்ல. இதை பத்தி பேசினாரா? வாக்கு மாறாத தேவன், அதை பத்தி பேசினாரு. சரி, சின்ன டாபிக் முடிக்கலாமா? ஹெல்ப் பண்றோமா? உதவி, நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம் இல்லையா? ஹெல்ப் பண்றோமா, பண்ண மாட்டேங்கிறோமா? ஹெல்ப் பண்றோம். தேவன் நல்லவர்னு காமிக்கிறதுக்காக யாருக்கும் உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்றனுடைய அந்த இன்டென்ஷன், உள்நோக்கம் என்னன்னா தேவன் நல்லவர்னு அவங்களுக்கு காமிக்கணும். அதுக்குத்தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். அல்லது நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு காமிக்கிறதுக்காக உதவி பண்ணுங்க. எப்படி உதவி பண்ணணும்? நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவருங்க, நான் அவரை கும்பிடுறேன், அவர் நல்லவரா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நல்லது செய்யறேங்க, அந்த எண்ணத்துல ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இல்லையா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருக்கு பிறந்த பிள்ளை, எங்க அப்பா நல்லவர் தெரியுமா, நான் அவர் பிள்ளை, நான் மாறி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா எப்படி ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா, நாம நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஆனா இப்படித்தான் ஹெல்ப் பண்றது நம்முடைய பிளட்டு, நம்முடைய ரத்தமே இப்படிதான். இந்தாங்க சிஸ்டர், 2 கொய்யாப்பழம் வச்சுக்கோங்க, நான் ரொம்ப நல்லவன். சிஸ்டர் இந்தாங்க சிஸ்டர், கொண்டு வாங்க சிஸ்டர், நான் ரொம்ப நல்லவன் சிஸ்டர். தப்பு. இது வந்து உலக சுபாவம், ஜென்ம சுபாவம். நாம நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காக நல்லது செய்யக்கூடாது.
அவர் நல்லவரும் காமிக்கிறதுக்காக நல்லது செய்ய பழகணும், புத்தி மாறணும்னு சொல்ல வரேன். புத்தி மாறணும், அவர் நல்லவர்ன்ட்டு காமிக்கணும் ஜனங்களுக்கு. அது பாசிங்க 1 கொரிந்தியர் 10:31 அதை பேசுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கலாம். சின்ன டாபிக் தான், முடிப்போம். 1 கொரிந்தியர் 10:31. ஒருத்தர் கொலோசியர் 3:24 எடுத்துக்கங்க. கொலோசியர் 3:24. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கலாம் டக்குன்னு. ஒருத்தர் கொலோசியர் 3:24 எடுத்துக்கங்க. ஆகையால் நீங்கள் சாப்பிட்டாலும் குடிச்சாலும் என்னத்தை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கப்பா. எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? நீங்க தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். உங்க மகிமைக்கு செய்யக்கூடாது, உங்க பேர் புகழுக்கு செய்யக்கூடாது, உங்க பேர் பெருமை செய்யக்கூடாது, நீங்க புகழ் அடைகிறது செய்யக்கூடாது, மனுஷர் உங்களை பாராட்டணும் செய்யக்கூடாது. தேவனை மனுஷர்கள் பாராட்டணும்ட்டு நன்மை செய்யணும். எப்படி? உங்களை மனுஷர்கள் பாராட்டணும், ஆகோகன் புகழணும், தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். ஐயோ அந்த நடந்து போறாரு, தங்கமான ஆளு, போய் கேட்டா பணம் கொடுப்பாரு, அந்த பேர் எடுக்க நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவரை பாராட்டுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் சொல்றாரு பவுலு. ரொம்ப கஷ்டம் நான் சொல்றது, கடைபிடிக்கிறது. கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 3:24 எடுத்தாச்சா? எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தெளிவா இருக்கு பைபிள்ல. சரி, எப்படி ஹெல்ப் பண்ணணும்? ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வராங்க, எப்படி ஹெல்ப் பண்ணணும்? போச்சு. எப்படி ஹெல்ப் பண்ணணும்? ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வராங்க, மனப்பூர்வமா பண்ணணும். எதுக்காக பண்ணணும் ஹெல்ப்? தேவனை நல்லவர்னு அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். நம்பர் 1. அப்படி இல்லையா, நான் தேவனுடைய மனுஷி, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணணும். இதை விட்டுட்டு நான் ரொம்ப நல்லவங்க தெரியுமா, இந்தாங்க 4 பேர் சொல்லுங்க போய், நான் நல்லவங்க, இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. இது சுய மகிமை, இது தேவ மகிமை இல்ல, சுய மகிமை. அப்புறம் செய்யத்தக்கவர்களுக்கு உதவி செய்யணுமா? எப்படி? ஐயா ஹெல்ப் பண்ணுங்கயா அப்படின்னு ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வந்துட்டதுனாலேயே ஹெல்ப் பண்ணிடக்கூடாது. நம்பர் 2, நான் சொல்ல வர அடுத்த சத்தியம், ஹெல்ப் கேட்டு வந்ததுனாலேயே யாருக்கும் ஹெல்ப் செய்யக்கூடாது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:27. நீதிமொழிகள் 3:27. நீதிமொழிகள் 3:27. இதெல்லாம் நுணுக்கமான சத்தியங்கள், ரொம்ப பிரிச்சு பிரிச்சு ஆண்டு போதிக்கிறாரு. நன்மை செய்யும்படி உன்னிடத்துல கெப்பாசிட்டி இருக்கும்போது, உன்னிடத்துல வசதி வாய்ப்புகள், பணம், பொருள்கள், சேலைகள், துணிமணிகள், பொருள்கள் எல்லாம் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. எலிஜிபிலிட்டியான்னு பாருங்க. எலிஜிபிளா, இவருக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா செக் பண்ணுங்க. இல்ல யார் கேட்டாலும் செய்யணும் பிரதர், நடுத்தரில் போய் நிப்பீங்க, இல்ல ஜெயில போய் நிப்பீங்க. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க, செய்ய பாத்திரம் அறிந்து. அவங்க சொன்னா தத்துவம், சாலமன் சொன்னா சத்தியம். இது எங்க போய் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதான சாலமன் சொல்றாரு, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு பல்ஸ் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு விசுவாசி இப்படி இருக்கலாம், அப்படித்தான் இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் இப்படி இருக்கலாமா, அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஊழியக்காரர், அப்படி இருந்தா தான் விசுவாசி. ஆமீன். நம்ம மேலும் உதவி செஞ்சா நமக்கு எதுவும் பேக் ஃபயர் ஆகுமான்னு செக் பண்ணி உதவி செய்யணும். பேக் ஃபயர் நமக்கு ஆகுமா? உதவி செய்யற உதவி ஓத்திரமா மாறுமான்னு செக் பண்ணணும். என்ன சொன்னேன்? ஹெல்ப்னு கேட்டதுனாலேயே ஹெல்ப் செய்யக்கூடாது.
அவங்க ஹெல்ப் செய்யறதுக்கு பாத்திரவான்களான்னு செக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். நம்பர் 2, இப்படி ஹெல்ப் பண்ணும் போது நமக்கு எதுவும் பாதிப்பு வருமா, பின் விளைவுகளை செக் பண்ணணும். இப்படி ஒரு உதவி செய்ய போறோம், பேக் ஃபயர் ஆகுமான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணணும். ஆமென். யாத்ராகமம் 2:11 வாசிக்கலாம். யாத்ராகமம் 2:11 எப்படி பேக் ஃபயர் ஆகுது பாருங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிட்டான் பாருங்க. யாத்ராகமம் 2:11, 12, 13, 14, 15 வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசே பெரியவனான போது அவன் தன் இஸ்ரவேலர்களாகிய சகோதரரிடத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரர்களாய் இருக்கிற எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கு இங்கும் பார்த்து யாருமே இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி கொன்று போட்டு மனசுல புதைச்சே விட்டான். யாரு? மோசே. மோசே பார்வோன் வீட்டுல வளர்றான். ஆக்சுவலா அவன் இஸ்ரவேலன். அவன் பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு இஸ்ரவேலன் தெரியுது. நம்முடைய சகோதரர்கள் இஸ்ரவேலர்கள் நம்முடைய பிளட் அடிமைத்தனத்துல கஷ்டப்படுறாங்க. நம்ம சகோதரர்களை போய் பார்க்கணும். நம்ம அரண்மனையில ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் சுமை சுமந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு விசிட்டு போறாரு. போகும்போது இவனுடைய சகோதரர்களை இஸ்ரவேலர்களை ஒரு எகிப்தியன் பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்தவனையும், ஏண்டா ஏன் சகோதரனே நீ வைக்கிறாடா எகிப்திய பயல அப்படின்னு பாக்குறான். சுத்தி முத்தி பாக்குறான். ஒருத்தனும் இல்லைன்னு எடுத்தான், வெட்டினான், பொறுத்தட்டான், உள்ள போச்சாச்சு. யார? மோசே எகிப்தியனை கொன்னே விட்டான். எதுக்காக கொன்னான்? ஏன் சகோதரரை நீ புரஜாதி, அவன் விருத்த சேதனம் உள்ளவன், நீ என்னடா அவனை வச்சு செஞ்சிட்டு இருக்கிற, விட்டுவனா அப்படின்னு அந்த சகோதரன் கண்காண எகிப்தியனை கொன்னே விட்டான். சரிங்களா? இப்ப எகிப்தியனை கொண்டது யாருக்கு தெரியும்? எகிப்தியனை கொண்டது யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யார வச்சு செஞ்சானோ அந்த சகோதரனுக்கும் மோசைக்கு மட்டும்தான் தெரியும் எகிப்தியன் செத்தது. ஏன்னா அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு எகிப்தியனை போட்டு தள்ளலாம். அப்ப அங்க யாருமே இல்லை. யாருதான் இருந்திருக்காங்க? மோசே இருந்திருக்கிறான், அந்த சகோதரன் இருந்திருக்கிறான், இந்த 3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 3 பேர்ல ஒருத்தனை காலி பண்ணிட்டான். இந்த நடந்து 2 பேர் தான் தெரியும். சரிதானா? கரெக்டா தானே பேசுறேன்? அடுத்து வாசிங்க. மறுநாளிலும், நெக்ஸ்ட் டே, வெரி நெக்ஸ்ட் டே, மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர், முதல்ல பாருங்க, முதல்ல எகிப்தியன் எபிரேயன் சண்டை, எகிப்தியனை போட்டு தள்ளிட்டான். இப்ப எபிரேயனே சண்டை போடுறாங்க, சகோதரர்களே சண்டை போடுறாங்க. வாசிப்பா. சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிற தன்னுடைய சகோதரனை நோக்கி, உன் பிரதரை நீ அடிக்கிறது என்னப்பா? நீ என்ன பிரதர் தானப்பா, எகிப்தியனா? இல்லப்பா, 2 பேரும் அண்ணன் தம்பிப்பா, ஒரே இனம்ப்பா, ஒரே இஸ்ரவேலர்கள், ஒரே எபிரேயர்கள், 2 பேரும் அடிமையா இருக்கீங்க, எதுக்கப்பா உங்களுக்குள்ள சண்டைப்பா, என்னப்பா அப்படின்னு மோசே கேட்கிறான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யாருடா மோசே? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ? அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக பப்ளிசிட்டி ஆயிடுச்சு என்று கண்டு பயந்தான். அப்புறம் எகிப்தை விட்டு ஓடியே போயிட்டான். தன் சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ண போய் பேக் ஃபயர் ஆயிடுச்சு.
பேக் ஃபயர் ஆயிடுச்சு, வேணையா போச்சு. அது வரைக்கும் அரண்மனை இருந்த மோசே இப்ப ஆடு மேய்க்க போயிட்டான். எகிப்துல இருக்க முடியல. ராஜா பார்வோன் கேள்விப்பட்ட போது அவனை கொலை செய்ய தேடினான். ஓடியே போயிட்டான் மோசே. பாத்தீங்களா, யாருக்கு ஹெல்ப் பண்ணா? சகோதரனுக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது யாரு கூட இல்ல? எகிப்தியன் தவிர எவனும் கிடையாது. அப்புறம் எப்படி ஒண்ணு தெரிஞ்சு? எப்படி தெரிஞ்சு? உங்களுக்கு தெரியுமாடா, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? மோசே இருக்கான்ல, அரண்மனையில இருக்கிற, ஆமா, அவன் வந்தான்டா, எகிப்தியனை ரொம்ப டார்ச்சர் பண்ணான்டா. மோசே என்ன பண்ணான் தெரியுமா? அவளை கொன்னு புதைச்சிட்டா அப்படின்னு சொன்னாரு. இவரு ஹெல்ப்ப சொன்னாரு. இது அப்படியே இஸ்ரேல்ல பரவுச்சு. மறுநாள் 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலர்கள். ஐயா போயிருக்காரு. போலனையும் நேற்று அந்த எகிப்தியனை கொண்டது போல என்னைய கொல்ல நினைக்கிறியாடா? உனக்கு அப்புறம் தெரிஞ்சு எவனுமே இல்லையாடா, அவன் ஒருத்தாண்டா இருந்தான். ஆடா பாவி, உனத்தாண்டா ஹெல்ப் பண்ண, என்னை போட்டு விட்டியாடா. முடிஞ்சு. பேக் ஃபயர். ஆமீன் சொல்லுங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால ஹெல்ப் பண்ணும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். அப்புறம் நமக்கு ஏதாவது உபத்திரம் வருமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, செக் பண்ணிட்டு பண்ணணும். இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் சிஸ்டர், நம்ம இறக்கமா அப்படியே கருணை உள்ளமா இருக்கணும் சிஸ்டர், யார் கேட்டாலும் செய்யணும் சிஸ்டர், நம்ம மனசு உருகணும் சிஸ்டர். நீங்க ஜெயிலுக்கு போகிட்டு சிஸ்டர், நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டுருங்க சிஸ்டர். பரவாயில்லையா சிஸ்டர்? அப்ப அமைதியா இருங்க சிஸ்டர், சத்தியத்தை புரிஞ்சுங்க சிஸ்டர். நீங்க ஒரு மோசேவா இருக்க வேண்டாம் சிஸ்டர், வேணாம் சிஸ்டர். பைபிள்ல தானே பேசுறேன், இல்ல கதை பேசுறேன். நான் பாஸ்டர் மனசு வச்சு எதையோ பேசுறேன், எதையும் பேசல, இருக்கிறதான் பேசிட்டு இருக்கிறோம். அவரா அடிச்சு விடுறாரு, எதையும் அடிச்சு விடல, இருக்கிறதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமே. அப்ப எப்படி ஹெல்ப் பண்ணணும்? இதான் தேவன் அறிந்திருக்கிற அறிவு. இத அவர் பேசும்போது நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற நாலேஜ் நமக்கு கிடைக்குது. இதுக்குதான் சொல்றது, தெய்வ அறிவு வேணும், தேவனை அறிந்திருக்கிற அறிவு நமக்கு வேணும். இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிக்கணும்னா தேவன் அறிந்திருக்கிற அறிவுகள் நமக்கு வேணும். இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து மறுமையும் சக்சஸ்ஃபுல்லா வாழணும்னா தேவனை பற்றிய அறிவு நமக்கு வேணும்.